ஒரு கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டு, அந்த நிலைப்பாடு வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த தேர்தலோட நம்ம பார்க்கிறோம். நாங்க வந்து அவரை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்க வந்து எங்கள் சார்பாக நீங்க இதெல்லாம் பேசுங்க, பெரியாரை வந்து எதிர்த்து பேசுங்க, அது மாதிரி நாங்க வந்து சொல்லல. ஈவன் இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது விமர்சனங்களை வைத்த போது வரவேற்றது திரு ஹெச் ராஜா உள்ளிட்டவர்கள். அதேபோல அறிஞர் ஹெச் ராஜான்னு திரும்ப அவருக்கு உரிய மரியாதைகளை கொடுத்தவர் திரு சீமான். அப்படிங்கும்போது அது பொது வழியில என்னவா போச்சுங்கிறது தான் திரு வன்னியரசு கேள்வி முன்வைக்கிறார். அதுல இருந்தா அவங்க ஒரு புள்ளியில் என்ன உங்க வாக்குகள் அவருக்கு போயிருக்கிறாரு. அதை அப்படி பாக்குறீங்களா? அதாவது பாஜக வாக்குகள் அல்லது சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டுகள் திரு நாம் தமிழருடைய வேட்பாளர் திருமிகு சீதாலட்சுமிக்கு போயிருக்கு அப்படிங்கிறார். கதையை செல்வன், இதை வந்து நீங்க குவான்டிஃபை பண்ணவே முடியாது. அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சித்தாந்த ரீதியா நாங்க வந்து பெரியாரை எதிர்க்கிறோம், அது வந்து உண்மை, அது வந்து மறுக்க முடியாது ஒரு உண்மை. அதே கோர்ட்ல வந்து அவர் வந்து டிராவல் பண்ணாலும் கூட அவரே வந்து எங்களுக்கு எதிராகவும் வந்து பல சமயத்துல வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. திரு அண்ணாமலை சொன்னது மாதிரியே பாத்தீங்கன்னா பெரியாரை வந்து அவர் அதிகமாக விமர்சிச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இப்ப எழுதுது. ஆக தமிழ்நாடை பொறுத்தவரை பெரியார் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு, அவரை எதிர்த்து பேசக்கூடிய நாங்கள் ஒரு புறம் இருக்கிறோம். அந்த புள்ளியை வந்து தொட்டு போகக்கூடிய நிலைமையில இன்னைக்கு வந்து சீமான் இருக்கார். அதே சீமான் எத்தனை நாள் வந்து பெரியாரை எதிர்த்து பேசுவார்? அதுவும் வந்து மிக முக்கியமான பல சமயங்கள்ல வந்து சீமான் வந்து முரண்பாடுகள் வந்து எடுத்து அடுத்தடுத்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டே இருக்காரு. ஆக மொத்தம் அந்த நிலைப்பாடு அடுத்த 2026 வரை தொடருவாரா அல்லது வந்து அந்த இடத்துல ஏதாவது வந்து பேக் எடுப்பாரா அப்படின்றது வந்து காலம்தான் பதில் சொல்ல முடியுமே ஒழிய இந்த ஒரு எலெக்ஷன்ல அதுவும் வந்து போன தடவை வாங்கினதை விட அவங்க வந்து கூடுதலாக ஒரு 18,000 ஓட்டு கூட வாங்கியிருக்கும் பொழுது அதை வந்து நம்ம வந்து ஒரு இப்படி ஒரு சித்தாந்த ரீதியா வந்து வர்ணிக்க முடியாது. அவங்களும் வந்து டெபாசிட்டை வந்து இழந்திருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்க வேண்டியது அந்த தருணத்தில் இருக்கிறோம்.